பகவத்கீதையை பேசிகிட்டு இருந்தோம். இப்போது பகவத்கீதையோட 18 அத்தியாயம் நம்ம போன வாரத்தோடு முடிஞ்சுது. திரும்ப நம்ம முதல்ல இருந்து கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னால் இடையில் நம்ம கொஞ்சம் அன்னாடும் நம்மளோட வாழ்க்கையில் ஆன்மீக வாழ்க்கையை பயிற்சி பண்ணுறது எப்படி, அது எல்லாத்துக்கும் எப்படி சாத்தியமாகும், அவங்கவுங்க நிலையிலிருந்து எல்லாருமே நம்ம சரியான புரிதலோடு எப்படி பக்தி வாழ்க்கையை நம்ம பின்பற்றுறதுங்கிற விஷயத்தை பற்றி, நம்மளோட அனுபவத்தை பற்றி பேசலாம். இப்போது இந்த உபன்யாசம் வெறுமனே நான் பேசின்னு இருப்பேன், நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த நேரத்தில் வேணாலும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, சரியான புரிதல் இல்லை அப்படின்னா நீங்கள் உடனே கையை தூக்கிட்டு நீங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். நம்ம சந்தேகத்தை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த மேற்கொண்ட விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. நாம் எல்லாரும் பொதுவாக இந்த இயக்கத்தை பிரம்ம மதோ கௌடிய சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய சம்பிரதாயத்தில் நம்ம இணைந்து சேவை புரிஞ்சுட்டு இருக்கோம். பிரம்மா மத்வாச்சாரியார், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, கடைசியாக பிரபுபாதர், இந்த மாதிரி இந்த சம்பிரதாயங்கள் வந்துருக்கு. இதில் நம்ம ஆச்சாரியர்கள் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்காங்களோ, என்ன விதிமுறைகளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ, இந்த விதிமுறைகளை நம்ம கடைப்பிடிச்சா மட்டுமே ஆன்மீக வாழ்க்கையில் நம்மளோட முன்னேற்றங்களை நம்ம பார்க்க முடியும். பொதுவாக 4 சம்பிரதாயங்கள் இருக்குது. உங்கள் எல்லாத்துக்கும் நான் தெரியும், நான் நம்புகிறேன். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸ்ரீ சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், பிரம்ம கௌரி சம்பிரதாயம், குமாரி சம்பிரதாயம். இந்த 4 சம்பிரதாயமும் காலங்காலமாக நமக்கு வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சம்பிரதாயங்கள். இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம். பெரிய பெரிய பிரதானமான கோவில்கள் ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், திருப்பதி, இந்த மாதிரி பல பெரிய பெரிய கோவில்கள்லாம் இருக்குது. இந்த கோவில்கள்லாம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், அதோட ஆச்சாரியாராக கடைசியாக ராமானுஜாச்சாரியார் நிறுவப்பட்டது. அவரால் நிறுவப்பட்டது சம்பிரதாயம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம்னு நிர்ணயிக்கப்படுது. ஸ்ரீ வைஷ்ணவ அப்படின்னா, ஸ்ரீ அப்படின்னா நமக்கு தெரியும் மகாலட்சுமி தாயார். அவங்க எப்படி பகவானுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்த விஷயங்கள். இன்றைக்கும் இந்த சம்பிரதாயங்கள் ரொம்ப பிரபலமாக, அதுலேயும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப பேர் எடுத்து இன்றைக்கும் ராமானுஜாச்சாரிய சம்பிரதாயத்தை அப்படியே பின்பற்றிட்டு வந்துட்டுருக்காங்க. ராமானுஜாச்சாரியார் என்னென்ன வழிபாடு முறைகள் கொடுத்தாரோ இன்றைக்கும் அதை பின்பற்றிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வைஷ்ணவர்கள் பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி திலக்கம் இல்லாமல் அதில் வடக்கிளை தென்கிளைன்னு சொல்லிட்டு நாமங்கள் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் ருத்ர சம்பிரதாயம். இன்றைக்கும் நீங்கள் போனீங்க அப்படின்னா கேரளாவில் இருக்க கோயில்கள் எல்லாம் அவங்களோட சம்பிரதாயங்கள் தான் அதிகமாக. இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டில் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் பிரபலமாக இருக்கோ, அந்த மாதிரி கேரளாவில் ருத்ர சம்பிரதாயங்கள். நம்ம குருவாயூர், திருவனந்தபுரம் எல்லா கோயிலுக்கு எங்கே போனீங்கன்னாலும் பார்க்கலாம். அவர்கள் பட்டை போட்டிருப்பாங்க, விஷ்ணு வழிபாடு பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட ஆச்சாரியார், சம்பிரதாய ஆச்சாரியார் சிவபெருமான். சிவபெருமான் எப்படி விஷ்ணுவை வழிபாடணும் அப்படிங்கிறத கொடுக்கப்பட்டதுனால, சிவபெருமானை பின்பற்றுறதுனால அவங்க இன்றைக்கும் அதை மையமாக வச்சு இன்றைக்கி விஷ்ணுவை வழிபாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிம்பார்க்க சம்பிரதாயம். இது நார்த்து சைடு. இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா துவரக்கா, நார்த் துவரக்கா இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா நிம்பார்க்க சம்பிரதாயம். அவர்கள் பார்த்திங்கன்னா கிருஷ்ணரை குழந்தையாக இருக்க வரைக்கும் தான் அவங்க வச்சு வழிபடுவாங்க. இன்றைக்கி துவரக்காவில் ரொம்ப பிரபலமான ஒரு கோவில் ஸ்ரீநாஜி கோவில். நிறைய தமிழ்நாட்டில் கூட நிறைய இடத்துல அந்த ஃபோட்டோ பார்க்கலாம். ஸ்ரீநாஜோட நம்ம
பேலூரில் இருக்க கோவிலில் கூட மேலே கோபுரத்தில் வந்து ஸ்ரீநாத்ஜி இருப்பார். கிரிதாரி, கோவர்த்தன மலை தூக்கினார் இல்லையா, அவர் வந்து கிரிதாரி. அதே நபரை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நம்ம துவாரகாவில், நார்த் துவாரகாவில் அவரை வச்சு வழிபடின்னு இருக்காங்க. இந்த விக்கிரகம் வந்து பார்த்திங்கன்னா முன்னால் வந்து விருந்தாவனத்தில் இருந்த விக்கிரகம். முஸ்லீம்கள் படையெடுக்கும் போது நிறைய விக்கிரகங்களை வந்து பார்த்திங்கன்னா உடைச்சாங்க, நிறைய விக்கிரகத்தை வந்து மறைச்சாங்க. நிறைய விக்கிரகங்களை வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூர், அப்போ அங்கே வந்து ராஜா வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்த ராஜா ரொம்ப பலசாலியாக இருந்ததுனால நிறைய விக்கிரகங்களை ஜெய்ப்பூருக்கு கொண்டுட்டு போனாங்க. அங்கே போனால் ராஜார் வந்து காப்பாற்றுவாருங்கிற ஒரு நம்பிக்கையில் அங்கே கொண்டுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் முஸ்லீம்கள் ஆட்சிகள் போனதுக்கு அப்புறமும் இன்றைக்கும் வந்து இந்த விக்கிரகங்கள் எல்லாமே அதிகப்படி ஜெய்ப்பூரில் தான், அதாவது விருந்தாவனத்தோட ஒரிஜினல் விக்கிரகங்கள் எல்லாமே ஜெய்ப்பூரில் இன்றைக்கும் வந்து வழிபாடு பண்ணப்பட்டுருக்கு. ஜெய்ப்பூர் நாம் போனோம்னா அங்கே வழிபடக்கூடிய விக்கிரகங்கள் எல்லாமே கிருஷ்ணரோட கொள்ளு பேரன் வஜ்ஜனாபா அவர் வந்து அவர் உருவாக்கின விக்கிரகங்கள் இன்றைக்கும் அங்கே வழிபாடு பண்ணப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி விக்கிரகங்கள் பல இடத்துல சிதறி போகும்போது இந்த ஸ்ரீநாத்ஜி விக்கிரகம் வந்து நார்த் துவாரகா ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொண்டுட்டு போய் வச்சாங்க. இன்றைக்கும் அங்கே அப்படியே வழிபாடு பண்ணப்பட்டுருக்கு. இந்த கோவிலுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு கோவில். அங்கே வந்து நிம்பார்க்க அந்த சம்பிரதாய சார்ந்தவர்கள் கிருஷ்ணர் ஒரு குழந்தையோட 7 வயது வரைக்கும் இருக்கிற ரூபத்தை அவங்க வழிபடுவாங்க. கிருஷ்ணருக்கு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கோபுரத்தின மலை தூக்கும் போது அவருக்கு 7 வயது. அந்த விக்கிரகத்தை வழிபடுறதுனால அவர் இப்போவும் ஒரு சின்ன பையனாக வச்சு சின்ன பையனுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் அங்கே அவங்க சேவை மனப்பான்மையோடு பண்ணின்னு இருக்காங்க. அந்த கோவிலில் வந்து ஆச்சரியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் எல்லாத்துக்கும் இந்த பிரபஞ்சங்களுக்கே முதலாளி, அவர் தான் எல்லா படைப்பாளி. ஆனாலும் அவர்களுக்கு அவர் சின்ன பாலகிருஷ்ணர் தான். அதனால் வெயில் காலம் வரும்போது அவருக்கு வந்து எப்போவுமே குளுமையான விசிறிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவருக்கு சின்ன குழந்தைங்கிறதுனால வேர்த்து போகக்கூடாதுன்ட்டு. குளிர் காலம் வரும்போது ஃபுல்லாக நெருப்பு சட்டியில் வச்சு நல்லா பழுக்க விறகுகள்லாம் வந்து எரிய விட்டு அவர் முன்னால் வச்சுருப்பாங்க. அவர் முகம் மட்டும்தான் தெரியும், அவர் அப்படி தான் தரிசிக்க முடியும் குளிர் காலத்தில். நார்த்தில் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ராஜஸ்தான் இந்த மாதிரி ஏரியாவில் ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே கிருஷ்ணரை கம்பளி போட்டு மூடி வச்சுருப்பாங்க. மூஞ்சி மட்டும்தான் தெரியும், முன்னால் வந்து ஒரு சட்டியில் நல்ல நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பண்ணி வைப்பாங்க. அங்கே சமைக்கிறதும் அப்படி தான். கிருஷ்ணருக்கு வந்து ஸ்வீட் ரொம்ப ரொம்ப நல்லா பிடிக்குங்கிறதுனால லட்டு இந்த மாதிரி நிறையா ஸ்வீட்டு நிறையா சமைப்பாங்க. அதை காரங்களை விட ஸ்வீட் அதிகமாக நைவேத்தியம் பண்ணுவாங்க அவருக்கு. ஒரு முறை நாங்கள் அந்த கோயிலுக்கு போயிருக்கும் போது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கிருஷ்ணருக்கு சமைக்கிறதுக்காக கிச்சனில் இருந்து காய்கறிகள் வெட்டி கொடுக்க கூப்பிட்டாங்க. நாங்கள் போயிருந்தோம். அப்போது என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம எப்போவுமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சைஸ் இருக்கும். அந்த மாதிரி நம்ம இஸ்கானில் நாம் எப்படி வெட்டுறோமோ அந்த மாதிரி எல்லாம் கடன்னு வெட்டி போட்டுக்கிட்டு இருந்தோம். அங்கே இருந்த ஒரு சமையல்காரம்மா வந்து சொன்னாங்க, என்ன நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, இது வந்து யாருக்கு, கிருஷ்ணருக்காக நம்ம வெட்டின்னு இருக்கோம். கிருஷ்ணர் சின்ன பையன், நீங்கள் வெட்டி போடுற காய் எப்படி அவர் சாப்பிட முடியும், அவர் வாய் என்ன அவ்வளோ பெருசாக இருக்குது, சின்ன பையனுக்கு சின்ன வாயாக இருக்கும், நீங்கள் வந்து இவ்வளோ பெருசு வெட்டதை விட்டு நீங்கள் இவ்வளோ பெருசு வெட்டி போட்டிங்கன்னா அவரால் சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். அதனால் சைஸ் சின்னதாக வெட்டுங்க, அப்போ தான் அவரால் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். எவ்வளோ ஒரு அன்போட ஒரு சின்ன குழந்தையை எப்படி பராமரிக்கணுமோ அந்த மாதிரி வந்து ஒரு பாவம் இது வந்து நிம்பார்க்க சமுதாயத்தில் இன்றைக்கும் வந்து இந்த மாதிரி இடங்களில் வழிபாடு பண்ணப்பட்டுருக்கு. அதுக்கப்புறம் பிரம்ம மத்திய கௌடி சம்பிரதாயம் நம்ம பார்ப்போம். இது வெஸ்ட் பெங்காலில் தான் முதல்ல சைதன்ய மகாபிரபு கௌடியா அப்படிங்கிற இடத்துல வந்து அவர் இந்த சம்பிரதாயத்தை ஆரம்பித்தார். ஏற்கனவே பிரம்மா முதல் கொண்டு
இது பிரம்மா, அவரோட சீடர் வியாசர், அவரோட பையன் சுகதேவ கோசாமி, இந்த மாதிரி பரம்பரைமையாக வந்துட்டு இது மத்வாச்சாரியார், வியாசதேவரோட சீடர் மத்வாச்சாரியார். அதனால தான் பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயம் நம்ம சொல்கிறது. பிரம்மா வந்து சாக்ஷாத் கிருஷ்ணர்கிட்ட இருந்தே கேட்டார், அவர்கிட்ட இருந்தே அவரோட வழிபாடு முறைகளை வந்து அவர் பெற்றார். நம்ம இன்றைக்கும் பாஞ்சராத்திரிக விதிமுறைன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பாஞ்சராத்திரி அப்படின்னா 5 நாள் பகவானே வந்து பிரம்மாவுக்கு வந்து சொல்லி கொடுத்த ஒரு சம்பிரதாயம். அதாவது எப்படி அவரை பூஜிக்கணும், வழிபடணும்னு சொல்லி கொடுத்த விதிமுறை இது இன்றைக்கும் இந்த பிரம்ம மது கௌடி சம்பிரதாயத்தில் நம்ம பின்பற்றிட்டு வரோம். எல்லா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துலேயும் மேக்சிமம் ராமானுஜாச்சாரியர் இந்த பாஞ்சராத்திரிக விதிமுறையை சொல்லி கொடுத்தார். வைதி பக்தின்னு ஒரு விதிமுறை இருக்குது. பட் அது ரொம்ப கடினமான செயல்கள், ரொம்ப கடினமாக விரதங்களை கடைப்பிடிக்கணுங்கிறதுனால அதை அதிகமாக வந்து ஸ்தாபனம் பண்ணலை. இந்த பாஞ்சராத்திரிக விதிமுறை ரொம்ப எளிமையானதும் எல்லாத்தாலும் ஈஸியாக செய்யக்கூடியதும் இருக்கிறதுனால நமக்கு இந்த ஆச்சாரியர்கள் எல்லாருமே இந்த பாஞ்சராதி விதிமுறையை தான் நமக்கு அதிகமாக கொடுத்தாங்க. இப்போ நம்ம பின்பற்றக்கூடியது தான் பிரம்ம மத்வ கௌடி சம்பிரதாயம். இந்த பிரம்ம மத்வ கௌடி சம்பிரதாயங்கிறது சைதன்ய மகாபிரபு கௌடியா அப்படின்னா நமக்கு நிறைய பேர்த்துக்கு அது குழப்பமாக இருக்கலாம். கௌடியாங்கிறது ஒரு ஊர் பேர். அங்கே சைதன்ய மகாபிரபு அங்கே இருந்து தான் அவர் சங்கீத இயக்கத்தை ஆரம்பித்தார். அதனால் கௌடியா அப்படிங்கிற அந்த ஊர் பேரை மென்ஷன் பண்ணி நம்ம சம்பிரதாயத்தை சொல்லுவோம். சைதன்ய மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணர், அதில் யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அவர் பகவானுங்கிறதுக்கு நம்ம சாக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதாஸ் கவிராஜர் நமக்கு ஸ்ரீ சைதன்ய சரிதாமிரத்தை கொடுத்துருக்கார். அவர் எப்படி வந்து சாக்ஷாத் பகவானுங்கிறத நமக்கு விளக்கக்கூடிய ஒரு புத்தகம். கண்டிப்பாக எல்லோரும் அது படிங்க. இந்த சம்பிரதாயத்தில் நம்ம எல்லாருமே பக்தி பண்ணுறதுக்கு பிரபுபாதர் வந்து ரொம்ப கருணையோட உலகம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணணும். இது அவருடைய குருவோட கட்டளையும் அதே சமயம் பிரபுபாதரோட ஒரு இறக்க மனப்பான்மையும் உலகம் முழுவதும் இன்றைக்கி இந்த இயக்கம் பரவின்னு இருக்கு. எல்லாருமே ரொம்ப எளிமையாக பின்பற்றக்கூடிய ஒரு இயக்கம் இது. நிறைய ஆச்சாரியர்கள் நிறைய அவங்கவுங்க சம்பிரதாயத்தை பிரபலப்படுத்தியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பிரபுபாதர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கௌடி சம்பிரதாயத்தை உலகம் முழுவதும் பரப்பணும், உலகத்தில் எல்லா கிராமங்களும் எல்லா நகரங்களும் எல்லாருமே ஹரிநாமத்தை சொல்லணுங்கிற நோக்கத்துக்காக இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. இது இல்லாமல் இன்றைக்கி அபச்சம்பிரதாயம் அப்படின்னா போலி சம்பிரதாயங்கள் இன்றைக்கி உலகம் முழுவதும் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். இது எல்லாமே தேவையற்ற ஒரு பிரச்சாரம். தேவையற்ற பிரச்சாரம் அப்படின்னா மக்களை வந்து நிறைய விதத்தில் குழப்பி அவங்க ஆன்மீக வாழ்க்கையை சீரில்லாமல் சீர்கெட்டு ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிற விதத்தில் இன்றைக்கி மக்கள் நிறைய பின்பற்றிட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் நம்ம இந்த சம்பிரதாய சார்ந்தவர்கள் நம்ம சம்பிரதாயம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஏற்றுக்கிறது கிடையாது. நம்ம இந்த சம்பிரதாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒழுங்குமுறை விதிகள் எல்லாமே நமக்கு ஆச்சாரியர்கள் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம அப்படியே பின்பற்ற நம்ம முயற்சி பண்ணிட்டுருக்கோம். அதை நம்ம பின்பற்றிகிட்ருக்கோம். அதையே மக்களுக்கு எல்லாத்துக்கும் அதை நம்ம பிரச்சாரம் பண்ணுறோம். நம்ம இந்த கௌடி சம்பிரதாயத்தில் இருக்கிறதுனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அன்னாடு நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எப்படி கிருஷ்ண பக்தியை தெளிவாகவும் சுத்தமாகவும் நம்ம வந்து மேற்கொள்கிறதுங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த உபன்யாசத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா இது எதுக்காக நம்ம இதை பேசுகிறோம் அப்படின்னா நம்ம நிறைய பேர்த்துக்கு நம்ம கேட்குறோம் பொதுவான விஷயங்களை. நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லணும், தினமும் ரொம்ப குறைஞ்சது 16 மாலைகள் நம்ம ஜபம் பண்ணணும். 16 மாலை ஜபம் பண்ணுறது இல்லாமல் நம்ம சாஸ்திர விதிமுறைகளை நம்ம வந்து பின்பற்றணும், படிக்கணும். பகவத்கீதை, பாகவதம் இது போல் புத்தகங்களையும் நம்ம படிக்கணும். அதே சமயம் நம்மளை தூய்மைப்படுத்திக்கணும், நம்ம தூய்மையாகவும் இருக்கணும். அதே சமயம் நமக்கு தீவிரமாகவும் இருக்கணும். தீவிரம் இல்லை அப்படின்னா எதுலேயுமே நம்ம ஒரு முன்னேற்றங்கள் இருக்காது. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம ஒரு ஜட பொருள் அல்ல,
நம்ம எல்லாருமே ஒரு ஆன்மீக ஆத்மா. இந்த ஜீவாத்மா இந்த பிரபஞ்சங்களில் தன்னோட கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பிறவியிலையும் வளர்ந்து தெரிஞ்சுட்டுருக்கு. 84 லட்சம் ஜீவராசி இந்த பிரபஞ்சங்களில் இருக்கப்படுது, இந்த உலகங்களில் படைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு கடமைகள் இருக்குது, ஒவ்வொரு தர்மம் கொடுக்கப்பட்டிருக்கு. 84 லட்சம் வெரைட்டி எல்லாத்துக்குமே ஒரே தர்மமாக இல்லை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு தர்மங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மனித பிறவி. இதை வந்து 4 லட்சம் வகைகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இது எப்படி 4 லட்சம் வகை அப்படின்னா எப்படி அப்படின்னா, எல்லாருமே நம்ம பார்க்குறோம், நம்ம ஒருத்தவங்கள மாதிரியே இருக்கிறது கிடையாது. ஒல்லியாக இருக்கும், குண்டாக இருக்கும், சிகப்பாக இருக்கும், கருப்பாக இருக்கும், மெலிசாக இருக்கும். இந்த மாதிரி பலவிதமான ரூபங்கள் நம்ம இருக்கும். அது போல் 4 லட்சம் வகைகளாக இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த 4 லட்சம் வகைகளில் நம்ம வந்து யார் ஒருத்தவங்க கிருஷ்ண பக்தி அடைஞ்சிருக்காங்களோ, கிருஷ்ண பக்தி யாருக்கு ஒருத்தவங்களுக்கு தூய பக்தி கிடைச்சிருக்கும், இது ரொம்ப ரொம்ப அரிதான ஆத்மாக்கள்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. சைதன்ய மகாபுரு சொல்கிறார், கோண பாக்கியவா ஜீவ் குரு கிருஷ்ண பிரசாதி பாய் பக்தி லதா பீச். யார் ஒருத்தவங்க புண்ணியம் பண்ணியிருக்காங்களோ அந்த நபர்களுக்கு தான் குருவோட கருணையினாலும் கிருஷ்ணரோட கருணையினாலையும் நமக்கு இந்த பக்தி லதா பீச், பக்திங்கிற விதை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சைதன்ய மகாபுரு சொல்கிறார். இதனால் நம்ம இந்த கிருஷ்ண பக்தியை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னா, இதில் நம்ம முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேணும், தினசரி நம்ம வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்கள். இது வெளிப்படையாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையற்ற ஒரு சட்டத்திட்டங்களாக நம்ம இருக்கலாம். ஏன் இவ்வளோ சட்டத்திட்டங்கள் நமக்கு தேவையா, இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணுமா அப்படிங்கிற விஷயம் நமக்கு வந்து ரொம்ப நம்மளோட இதயத்தில் வந்து எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஏன் அப்படின்னா, நம்ம ஜென்மமாக பல ஜென்மமாக நம்ம வந்து பல உடலில் இருந்திருக்கோம். நம்ம ஒரு மலத்தில் இருக்க புழுவாக இருந்து பிரம்மா வரைக்கும் நம்ம வந்து மாறி மாறி செயல்பட்டுருக்கோம். மலத்தில் இருந்த புழு பிரம்மா அப்படின்னா இதுக்கு மத்தியில் பல லட்சம் கோடி பிறவிகள் இருக்குது. பிரம்மாங்கிறது இருக்கிறதுல ஹையர் போஸ்டிங். நம்ம மலத்தில் இருக்க புழு அப்படின்னா இருக்கிறதுலே வந்து கீழ்த்தரமான ஒரு பிறவி. இந்த மாதிரி நம்ம பல ஜென்மங்கள் எடுத்திருக்கோம், பல ரூபங்கள் அடைஞ்சிருக்கோம், பல உணர்வுகளை வாழ்ந்திருக்கோம். இதையெல்லாம் கடந்து இன்றைக்கி நமக்கு மனித பிறவி கிடச்சிருக்கு. இந்த மனித பிறவியிலையும் வந்து நமக்கு பல உணர்வுகள் இருக்குது, பல செயல்பாடுகள் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களோட உணவு, ஒவ்வொருத்தவங்களுடைய குணம் வேறுபாடு இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம சரியான புரிதலில் வச்சு சரியான உணர்வோடு நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா உண்மையாலும் நம்மளோட நிலை ஜீவரேஸ்வர பகவாய் கிருஷ்ணரே நித்தியதாஸ், கிருஷ்ணரோட நித்தியமான சேவகங்கிற அந்த நிலைக்கு நம்ம வரணும் அப்படின்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம வெறுமனே நம்ம சொல்லலாம் ஜீவரேஸ்வர பகவாய் கிருஷ்ணரே நித்தியதாஸ், அவ்வளோதான். ஆனால் உண்மையிலே நம்மளோட சொரூப நிலையில் நம்ம இருக்கமா, நம்ம வந்து அதோட பாதையில் இருக்கமான்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருந்துருக்கோம். ஏன் அப்படின்னா ஜீவராசியோட கடமை கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறதை தவிர வேறு எதுலேயுமே அவன் பந்தப்படுறது கிடையாது. அதை தவிர வேறு அவனுக்கு எந்த ஒரு காரியமும் கிடையவே கிடையாது. ஆனால் நம்ம இந்த நிலைமையில் இருக்கமா அப்படின்னா எத்தனை பேர் சொல்ல முடியும்? இல்லை நான் தூங்குறது இல்லை, நான் சாப்பிட்றது இல்லை, நான் குளிக்கிறது இல்லை, நான் எப்போவுமே வந்து கிருஷ்ண உணர்வில் தான் இருக்கேன்னு எத்தனை பேரால் சொல்ல முடியும்? யாராலையும் சொல்கிறதுக்கு முடியாது. இதுதான் நம்மளோட நிலை. நம்ம எல்லாருமே எப்பொழுதுமே கிருஷ்ணருக்கு சேவை செய்கிறத விட்டுட்டு அவனுக்கு ஒரு ஜீவனுக்கு வேறு
வேலையே கிடையவே கிடையாது. இதுதான் உண்மையாலும் விஷயம். ஆனால் நம்ம இப்போ கட்டுண்ட நிலையில் இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு உடலில் கட்டுண்டு வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கடமைகள் செயல்கள் அப்படின்னு நம்ம வகை பிரித்து வச்சுருக்கோம். ஒருத்தருக்கு சாத்தியம், இன்னொருத்தருக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறோம். அவரால் முடியும், என்னால் முடியாதுன்னு சொல்கிறோம். அவருக்கு நிறைய நேரம் இருக்குது அதனால் பண்ணுறாரு, எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்கிறோம். இது எல்லாம் வெறுமனே ஜீவராசியோட நிலை கிடையாது. நம்மளுடைய ஒரிஜினல், நம்மளுடைய குணங்கள், நம்மளோட செயல்கள் இதுக்கு அப்பாற்பட்டது. எப்போ ஒரு ஜீவன் எனக்கு கவலைகள் இருக்குது, எனக்கு ஏக்கங்கள் இருக்குது, எனக்கு சந்தேகங்கள் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அப்போவே நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம கட்டுண்ட நிலையில் நம்மளை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எப்போ நமக்கு எந்த ஒரு தடையும் இல்லை கிருஷ்ண பக்தியில், ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்களை இது எப்போ நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கோமோ அப்போ நம்ம ஆன்மீக ஆத்மாங்கிற நிலையிலிருந்து நம்ம பார்க்கும் போது, நம்ம பின்பற்றும் போது, அப்போ நம்மளால் ரொம்ப ரொம்ப எளிமையாக கிருஷ்ண பக்தியில் நம்மளால் முன்னேற முடியும். கிருஷ்ண பக்தியில் எப்போ நம்ம முன்னேற்றம் அடைகிறோமோ, எப்போ நம்ம அதான ஆனந்தத்தை உணர்கிறோமோ அப்போது நம்மளால் உணர முடியும் நான் எவ்வளோ ஆனந்தமாக கிருஷ்ணருக்கு சேவை பண்ணக்கூடியவன். இதுக்கு முன்னால் இதெல்லாம் விட்டுட்டு, இதெல்லாம் தெரியாமல் மறந்துட்டு, எனக்கு இது முக்கியம், எனக்கு இது முக்கியம், என்னோடய குடும்பம் முக்கியம், என்னோடய சூழ்நிலை முக்கியம், என்னோடய மனைவி முக்கியம், என்னோடய ஊர் முக்கியம், என்னோடய நாடு முக்கியம், என்னோடய தேசம் முக்கியம், என்னோடய மொழி முக்கியம். இந்த மாதிரி நம்ம பலவிதமான செயல்களில் நம்மளுடைய நேரங்களையும் காலத்தையும் விரயமாக்கிட்டு இருக்கோம். இது எதுவுமே நம்மளால் மாற்ற முடியாது. ஏன்னா இந்த பௌதிக உலகங்கிறது எல்லா விதமான ஏற்பாடுகளும் இங்கே இந்த சரீரத்தை சார்ந்த விஷயங்கள் தான் இங்கே எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு, அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மேலே ஜீவாத்மா நம்மளுடைய உணர்வுகள், நம்மளோட செயல்பாடுகள் நமக்கு தெரியலாம். நாம் ஒவ்வொருத்தவங்களும் நம்ம என்ன உணர்வில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் இந்த சரீரம், நான் இந்த உடல், நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன், இந்த உணர்வில் நம்ம ரொம்ப தீவிரமாக நம்மளுடைய உணர்வுகளை நம்ம வச்சுட்டு இருக்கோம். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய கவலைகள், நிறைய தேவைக்கு அதிகமான கஷ்டங்கள், தேவைக்கு அதிகமான குழப்பங்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் நான் இந்த சரீரத்தை நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற உணர்வில் நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஆனால் நம்மளோட உண்மையான நிலை நம்ம ஜீவாத்மாவை யாரையுமே நம்ம பார்க்கறது கிடையாது. எத்தனை பேர் நம்ம அந்த மாதிரி அந்த உணர்வில் நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? நம்ம எல்லாருமே உயிர்வாளிகள் தான். நம்ம எத்தனை பேர் நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம்? இவர் இளைஞர், இவர் முதியவர், இவர் பெண், இது குழந்தை, இந்த மாதிரி உணர்வுகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எத்தனை பேர் நம்மளோட குடும்பத்தில் இருக்க நபர்களை கூட ஜீவாத்மாவாக நம்ம பார்க்குறோம். என்னோட மனைவி, இது என்னோட குழந்தைகள், இந்த உணர்வுகள் தான் நம்மளோட வாழ்க்கையை அமைச்சுட்டு இருக்கோம். நம்ம யாராவது நம்ம குடும்பத்திலேருந்து ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா நம்ம ஏக்கப்படுறோம், கவலைப்படுறோம், துன்பப்படுறோம். இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை மட்டும் நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுட்டுருக்கோம். இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அதுலேயே நம்மளோட அர்த்தங்கள் இருக்குது. யார் இறந்து போயிருக்கா, இது ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். ஆனால் வெளிப்படையான விஷயம். வெளிப்படையாகவே நம்ம சொல்கிறோம் இறந்து போயிட்டாங்க, அதே சரீரம் இங்கே தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம யாரை சொல்கிறோம்? அப்போது இது எதை குறிக்குது? இறந்து போயிட்டாங்க, கந்தசாமி இறந்து போயிட்டாரு அப்படின்னா யார் அந்த கந்தசாமி? அப்போ ஆத்மாங்கிறது நம்ம எத்தனை பேர் உணர்ந்துருக்கோம்? இந்த சரீரத்திலேருந்து ஆத்மா வெளியில் போயிடுச்சு, அப்போது இறந்து போயிட்டாரு. அப்போ இவ்வளோ நாளாக நம்ம யாரை பார்த்துட்டு இருந்தோம்? அந்த இறந்து போன நபரையா இல்லை இங்கே இருக்க சரீரத்தையா?
நம்ம சரீர ரீதியாக தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த சரீரத்தை தான் மையமாக வச்சு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம ஜீவாத்மாங்கிற நம்ம ஆத்மாங்கிற அந்த உணர்வே நம்ம முழுக்க முழுக்க மறந்து போயிருக்கோம். ஆனால் இதுதான் உண்மையான விஷயம். இது பொய் கிடையாது. இது யாராலையும் மறைக்கவும் முடியாது. சூக்ஷமான விஷயம், ஆனால் ரொம்ப அடிப்படையான விஷயம், தெளிவான விஷயம். இதில் யாருக்கா ஏதாவது சந்தேகம் இருக்கா? கிடையவே கிடையாது. சின்ன குழந்தை கூட பார்த்தீங்கன்னா என்னோட விரல அடிபட்டுருச்சு, என்னோட கை அடிபட்டுடுச்சு, என்னோட காலில் அடிபட்டுருச்சு, எனக்கு உடம்பு சரியில்லை, என்னோட உடல் சரியில்லை, என்னோட கண்ணில் பிரச்சனை, என்னோட வாயில் பிரச்சனை, இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட்டு ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பேசின்னு இருக்கோம். ஆனால் என்னோட உடல் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு இங்கே வேறுபடுத்தி தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் செயல்பாடில் வேறு நம்ம அது மாதிரி செய்கிறோமா? உணர்வு நமக்கு அந்த மாதிரி இருக்கா? என்னோட உடல், அப்போ நான் இந்த உடல் இல்லை, ஆத்மாங்கிற உணர்வு எத்தனை பேர் நம்ம புரிஞ்சிருக்கோம்? இப்போ ஹாஸ்பிட்டலில் போகிறோம், ஹாஸ்பிட்டலில் போகும்போது டாக்டர் என்ன சொல்கிறாங்க? அவரோட உடல் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது சொல்கிறாங்க இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? அவரோட உடல் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. கந்தசாமியோட உடல் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. அவரோட உடலை அவர் பாதுகாக்கணும் அப்படின்னா, அவரோட உடலை சரி பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் பேசுகிறோம் இல்லையா? ஆனால் டாக்டர் கூட இந்த உடல் வேறு ஆத்மா வேறுங்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த ஆத்மாங்கிறது சூக்ஷமான ஒரு விஷயம், சூக்ஷமான விஷயம். இந்த சூக்ஷமான விஷயத்தை யார் ஒருத்தங்க உண்மையான இதுதான் உண்மை, இந்த உண்மையான விஷயங்களை யார் ஒருத்தங்க புரிஞ்சுக்கிறாங்களோ அவர்களை தான் நம்ம பரமஹம்சர் சொல்கிறோம், யோகி. அவர் தான் பக்தர். இந்த உணர்வு எப்போ நமக்கு தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்போது நான் ஜீவாத்மா அப்படின்னா என்னோட வேலை என்ன? இப்போது இந்த குடும்பத்தில் நம்ம இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு என்னை எடுத்துக்கோங்க. நான் என்னோட குடும்பத்தை பராமரிக்க வேண்டிய வேலையில் நான் செஞ்சுட்டு இருக்கேன் இல்லையா? என்னோட மனைவி, என்னோட குழந்தைகள், என்னோட குடும்ப சூழ்நிலை, என்னோட உறவினர்கள், இவங்களை நான் பராமரிக்கிறதுக்கான வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். இது என்னோட முக்கிய கடமை. அன்னாட கடமையில் என்னோட முக்கியமான கடமை அவங்கள பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. என்னோட கடமை மீன் இந்த சரீரத்தை சார்ந்து இருக்கிறதுனால இவங்க எல்லாருமே எனக்கு முக்கியமானவர்கள். அதனால் என்ன நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்? அப்போது ஜீவாத்மா ஆத்மாவோட நிலை. அப்போ இந்த சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் வேறுபாடு இருக்குது. இந்த சரீரமும் ஜீவாத்மாவும் ஒன்றும் கிடையாது. அப்படிங்கும் போது அந்த ஜீவனுடைய நிலை என்ன? அவனோட கடமைகள் என்ன? புரியுதா? இந்த சரீரத்தோட கடமை இந்த குடும்பம் சூழ்நிலை சொந்த பந்தத்தை பராமரிக்க வேண்டியது இந்த சரீரத்தோட கடமை. அப்போது இந்த ஜீவன் ஆத்மாவோட தர்மம், அவனோட கடமை அப்படின்னா என்ன? சாஸ்திரங்கள் ஆச்சாரியர்கள் நமக்கு என்ன சொல்கிறாங்க? ஜீவாத்மாவோட கடமை கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறது. அதுதான் அவனோட நித்தியமான கடமை. அதை நம்ம மறந்துட்டு இந்த உடல் சார்ந்த விஷயங்கள் இருக்கும்போது இந்த உடலுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சொந்தம் பந்தங்கிறங்க ஒரு நியமனத்தில் நம்மளுடைய அன்னாடு காட்சி, நம்ம அன்னாடு வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இதில் நம்ம கிருஷ்ண பக்தியை திரும்ப நம்ம இந்த உடல் இல்லை, நம்ம ஆத்மாங்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம தினசரி நம்ம அதுக்கான பயிற்சியில் ஈடுபடணும், அதோட செயல்பாடில் ஈடுபடணும். நம்ம இந்த உடல் கிடையாது, இந்த உடலுக்கும் நமக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இந்த உடல் அழிந்தாலும் ஆத்மா அழியக்கூடியது கிடையாது, நிரந்தரமானது.
அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்சு போயிடுச்சு. இப்போ உடலை விட்டு பிரிஞ்சு போனதுனால இந்த உடலை நம்ம எரிக்கிறோம், புதைக்கிறோம். ஆனால் உயிர் ஆத்மா வந்து அவன் நித்தியமானவன், அதுக்கு வந்து அழிவுங்கிறது கிடையாது. சாஸ்திரங்கள் நமக்கு இது விளக்குது. இதை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா தினசரி நம்ம காலையில் எழுந்திருக்கின்ற உடனே நம்ம என்ன பண்ணணும்? காலையில் எழுந்த உடனே முதல் கடமை, இன்னைக்கே இந்த உடலில் இந்த ஆத்மா இருக்கிறதுனால முதல்ல நம்ம எழுந்த உடனே முதல் நமஸ்காரம் பண்ணணும். யாருக்கு? கிருஷ்ணருக்கு. இது எல்லாமே ஒரு பயிற்சி. நம்ம வந்து இதையெல்லாம் எப்படி இந்த சரீரத்தில் இருக்கிறோம், நம்ம இந்த சரீரத்தையும் நம்ம பகவானோட சேவையில் ஈடுபடும். அப்படிங்கும் போது எப்போ நம்ம இந்த உடலை விட்டு வெளியில் வரோமோ அப்பையும் அதே உணர்வில் இந்த ஆத்மா வந்து திரும்ப கிருஷ்ண உணர்வுக்கு மாறணும். அப்படிங்கும் போது இந்த சரீரத்தில் நாம் இப்போ மாட்டிகிட்டு இருக்கிறதுனால, சரீரம் நான் அப்படின்னு இருக்கிறதுனால, இப்போ இந்த சரீரத்தோடு சேர்ந்து நம்ம கிருஷ்ண உணர்வை நம்ம மாற்றிக்க முயற்சிப்போம். ஜீவாத்மாவோட வேலை என்னமோ, ஒரிஜினல் வேலை என்னமோ, அந்த வேலையை உணர்றதுக்கும் புரிஞ்சிக்கிறதுக்கும் இந்த சரீரத்தையும் நம்ம பயன்படுத்தணும். அதனால் இன்றைக்கி இந்த சரீரமும் இந்த ஆத்மாவும் ஒன்றா கொடுத்துருக்கிறதுக்காக கிருஷ்ணருக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு எழுந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் பொதுவாக எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனே எல்லோரும் காலை வேலை இருக்குது, எல்லாத்துக்குமே 1க்கு 2க்கு எல்லாத்துக்கும் போக வேண்டியது இருக்குது, எல்லோரும் போவாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் நம்ம செய்ய வேண்டிய வேலை, நம்ம படுக்கையை எடுக்கிறோம். படுக்கையை எடுத்த உடனே நம்ம அதை முதல்ல எப்போ இந்த சரீரம் வந்து பார்த்திங்கன்னா நிலையற்று எப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கோ அப்போ அதை பிணன்னு சொல்லப்படுது. எப்போ நம்ம தூங்குறோமோ அப்போ அந்த ஆத்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆத்மா உணர்வு இல்லாமல் நம்ம தூங்கினதுக்கப்புறம் எங்கே இருக்கோம் என்னன்னு தெரியாமல், அதுதான் மரணம். தற்காலிகமாக நம்ம வந்து மரணம் அடைகிற மாதிரி தான் இந்த தூக்கங்கிறது. நம்ம நித்தியமாக இன்றைக்கி தூங்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா நம்ம ஆத்ம நிலையில் இல்லாததுனால, உணர்வுனால நம்மளும் இப்போவும் கனவுல இருக்கிறதா தான் சொல்லப்படுது. நான் இந்த உடலை பாதுகாக்கணும், என்னோட குடும்பம், என்னோட குடும்பத்தை நான் பாதுகாக்கணும் அப்படிங்கிற உணர்வு கூட நம்ம தூக்கத்தில் இருக்க மாதிரி தான். எப்போ நம்ம ஆத்மா அப்படிங்கிற உணர்வுக்கு வரோமோ அப்போ தான் நம்ம விழித்திருக்க சமயமாக சொல்லப்படுது. இதனால் நம்ம எப்போ தூங்கி எழுந்திருக்கோமோ அப்போ இந்த உடல் மரணம் அடைஞ்சு திரும்ப வந்து இந்த உடலில் சரீரத்தில் வரதா சொல்லப்படுது. அதனால் நம்ம இந்த படுத்த இடத்த நம்ம வந்து தூய்மைப்படுத்தணும். பாயை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல தண்ணி தெளித்து தொடச்சி விடணும். அதுக்கப்புறம் நம்ம பல் விளக்குறது, அதுக்கப்புறம் இந்த நம்ம 1க்கோ 2க்கோ போயிட்டு அதுக்கப்புறம் உடனே நம்ம குளிக்கணும். குளிக்கிறதுக்கு முன்னால் நிறைய நியமங்கள் இருக்குது. நம்ம பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான், இது ஒரு பெரிய ஒரு குற்றம் கிடையாது. இருந்தாலும் சூக்ஷமான விஷயங்கள் நம்மளை தமோ குணத்தில் கீழ்த்தரமான குணங்கள்லேயே நம்மளை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அதெல்லாம் இருக்கும். நம்ம குளிக்கிறதுக்கு முன்னால் பொதுவாக எல்லோரும் குளிப்போம், ஆனாலும் குளிக்கிறதுக்கு முன்னால் நம்ம ஏற்கனவே சொல்லி இந்த சரீரம் பிணத்துக்கு சமமாக தூங்கும் போது பிணமாக திரும்ப நம்ம ஒரு உற்சாகம் அடைஞ்சிருக்கோம், திரும்ப ஒரு புத்துணர்ச்சியோடு திரும்ப எழுந்திருக்கிறோம். எழுந்ததுக்கப்புறம் என்னென்னா இந்த சரீரம் அப்போது அசுத்தமாக கருந்தப்படுது. அசுத்தமாக இந்த சரீரத்தை வச்சு நம்ம எந்த ஒரு பொருளை தொட்டாலும் அதுவும் அசுத்தமாக கருதப்படுது. அதனால் நம்ம முதல்ல நம்ம குளிக்கிறதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே துண்டை எடுத்து தோல் மேலே போட்டுக்கிட்டு போயிடுவோம் இல்லையா? ஆனால் ஆச்சாரியர்கள் தூய்மை அப்படின்னா நம்ம எதையும் தொடவே கூடாதுன்னு சொல்லப்படுது. நம்ம இந்த நம்ம கட்டியிருக்க உடைய கலட்டி போட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம குளிச்சதுக்கப்புறம் இந்த துணியை கூட நம்ம தொடக்கூடாதுன்னு சொல்லப்படுது.
அதனால் நம்ம குளிக்கிறதுக்கு முன்னால் அப்போ துண்டை நான் எப்படி தான் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னா, நம்ம உயர்ந்த விஷயங்கள் என்ன, முதல் நாள் நைட்டே போய் குளிக்க போகிற இடத்துல அந்த துண்டை போட்டுடணும். உள்ளே போயிட்டு துண்டை போட்டுட்டு வச்சுருந்ததுனால திரும்ப மறுநாள் காலையில் நம்ம உடுத்திருந்த உடையோடு குளிக்க போவோம். அங்கே போயிட்டு நம்ம துவைக்க வேண்டியதுக்கு எப்பயும் நம்ம எப்படியும் ஒரு பாத்திரம் வச்சுருப்போம், ஒரு பக்கெட் வச்சுருப்போம். அந்த பக்கெட்டில் போய் நம்மளோட துணியை கழட்டி போட்டுட்டு நம்ம குளிப்போம். குளிச்சுட்டு திரும்ப முதல் நாள் நைட்டு போட்ட துணியை எடுத்து நம்ம அப்போது தூங்குறதுக்கு முன்னால் போட்டிருந்தோம், அசுத்தம் கிடையாது. போட்டதுக்கு அப்புறம் இப்போது நம்ம குளித்ததுக்கப்புறம் திரும்ப அந்த துண்டை எடுத்து நம்மளை சுத்தப்படுத்திக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்குன்னு நம்ம குச்சி வச்சுருக்கோம். காலையில் எழுந்த உடனே அந்த குச்சி வச்சு தான் நம்ம துண்டை எடுத்துகிட்டு பாத்ரூம்குள்ளே போய், ஏன்னா குடும்பம் பெருசு, 5 பேர் இருக்கோம். அதனால் 5 பேர் துண்டையும் உள்ளே போய் போட்டோம் அப்படின்னா கஷ்டமாக இருக்குங்கிறதுனால, ஏன்னா மேலே கீழே எங்கே போய் குளிப்பனே தெரியாது, யாரும் முதல்ல எழுந்திருக்கிறோமோ பூந்துருவாங்க. அதனால் என் துண்டு உள்ளே போய் மாட்டிக்கிச்சு, என் துண்டு வேணும் அப்படின்னு நம்ம அலமோத தேவையில்லை. அதனால் நம்ம எந்த நேரத்தில் எழுந்திருக்கிறோமோ உடனே எந்த பாத்ரூம் ஃப்ரீயாக இருக்கோ உள்ளே குளிக்கிறதுக்கு போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், வெளியில் எப்போயுமே அங்கே குச்சி வச்சுருப்போம். அந்த குச்சால் தான் நம்ம இந்த துண்டை எடுத்துக்குவோம். துண்டை எடுத்துகிட்டு போயிட்டு எந்த பாத்ரூமில் குளிக்கிறோமோ அந்த பாத்ரூமில் துண்டை உள்ள கம்பியில் போட்டுட்டு நம்ம குளிக்கிறோம். குளிக்கும் போது என்ன பண்ணுறோம், நம்ம பொதுவாக எல்லோரும் என்ன பண்ணுவோம், துண்டை போட்டாச்சு, எண்டுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம கையை வச்சு தான் அதை கழுவுறோம். கழுவுனதுக்கு அப்புறம் பொதுவாக எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யாருமே இந்த கையை சோப்பு போட்டு கழுவுறது கிடையாது. பொதுவாக எத்தனை பேர் பண்ணுறாங்க, எத்தனை பேர் பண்ணுறீங்க அந்த மாதிரி? குட். பொதுவாக உடனே வந்து நம்ம சோப்பு போட்டு அந்த கையை நல்லா கழுவணும். கழுவிட்டு அதுக்கப்புறம் பல் விளக்குறதா இருந்தால் பல் விளக்கணும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சூக்ஷ்மமான விஷயங்கள் இருக்குது. பொதுவாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டில் எல்லாத்துக்கும் ப்ரஷ் தனியாக இருக்கும் பல் விளக்குறதுக்கு, ஆனால் பேஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஒன்று தான் இருக்கும். என்ன பண்ணுவாங்க, அதே ப்ரஷ்ஷை வச்சுட்டு அப்படியே இந்த டிவியில் அந்த மாதிரி தான் விளம்பரம் படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், வச்சு அப்படியே தேர்த்திக்கிட்டு எல்லோரும் பல் விளக்க போவோம். ஆனால் அந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க பல் தேய்ச்சதை திரும்ப அந்த இதிலே வச்சு இழுக்கக்கூடாது. ஏன்னா பல் விளக்குற அந்த ப்ரஷ் ஏன் தனித்தனியாக வச்சுருக்கோம், ஏன்னா அந்த கிருமி, நிறைய கிருமிகள் இருக்கும். அதனால் நம்ம தனித்தனியாக வச்சுட்டு இருக்கோம். அதனால் பேஸ்ட்டும் முடிஞ்சால் தனித்தனியாக வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம கையில் தான் நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷில் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பல் விளக்கிட்டு நம்ம பொதுவாக எல்லோரும் என்ன பண்ணுவோம், தனித்தனி ப்ரஷ்ஷு வச்சுருப்போம், ஆனால் எல்லோரும் ஒரே இடத்துல போட்டு வச்சுருப்போம். அதுவும் வந்து சுத்தமாக கிடையாது. நம்ம இருக்கிற கிருமி இருக்கிறதுனால தனித்தனி ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணுறோம், ஆனால் போட்டு வச்சுருக்க இடம் ஒன்றா இருக்கிறதுனால அதுவும் அசுத்தமாக சொல்லப்படுது. அதனால் தனித்தனியாக நம்ம வச்சுக்கணும். ஒன்றோட ஒரு ப்ரஷ்ஷோட ஒரு ப்ரஷ்ஷு டச் ஆகாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்க முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, குளிக்கிறதுக்கு சோப்பு யூஸ் பண்ணுவோம். பொதுவாக வீட்டில் 4 பேர் இருக்குன்னா 4 பேர்த்துக்கு 4 சோப்பு வைப்போமா? எத்தனை சோப்பு வைப்போம்? ஒரே சோப்பு தான் வச்சுருக்கோம். ஆனால் அதுவும் வந்து அசுத்தம்னு சொல்லப்படுது. ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக சோப்பு வச்சுக்கணும். 5 பேர் இருக்கோம் அப்படின்னா 5 சோப்பு இருக்கணும். 5 பேருமே அவங்கவுங்க சோப்பை தான் பயன்படுத்தணும். இதுதான் வந்து தூய்மையோட ஒரு அடையாளமாக சொல்லப்படுது. ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க யூஸ் பண்ணுறது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக எல்லாருமே ஒரு இந்த சோப்பு மூஞ்சிலையும் போடுவாங்க, அதுக்கப்புறம் மொத்தம் கீழேருந்து மேலேருந்து எல்லாத்தையும் அது சோப்பையே போட்டு தேய்ப்பாங்க. அதுவும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம சோப்பு எங்கெல்லாம் போடுறோமோ அப்பப்போ நம்ம என்ன பண்ணணும், கையில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து சுத்தம் பண்ணணும்.
தனிப்பட்ட உறுப்புகள்லாம் நம்ம கையை வச்சு தான் நமக்கு சுத்தம் பண்ணிக்கணும். சோப்பை வச்சு எல்லா இடத்துலையும் சோப்பை வச்சு தேய்ச்சிட்டு அதே சோப்பை மூஞ்சிலையும் வச்சு தேய்க்கக்கூடாது. அதனால் நம்ம இதெல்லாம் சுத்தமான விஷயங்களில் நம்ம வந்து கடைப்பிடிக்கணும். இந்த மாதிரி குளித்து முடித்தாச்சு. திரும்ப நம்ம துண்டு நம்ம முதல் நாள் நைட்டு போடுறோம். இல்லை அப்படின்னா குச்சியில் எடுத்துகிட்டு போய் போட்ட துண்டை நம்ம துவட்டிக்கிறோம். துவட்டிக்கிட்டு நம்ம வெளியில் வரோம். வெளியில் வரும்போது நம்ம ஏற்கனவே பயன்படுத்தின துணியை பக்கெட்டில் போடுறதுனால பக்கெட்டோடு தூக்கிட்டு வரலாம். ஆனால் திரும்ப அந்த துணியை நம்ம தொடக்கூடாது. இல்லை துணியை நம்ம வந்து பக்கெட்டோடு எடுத்துகிட்டு போக முடியாத சூழ்நிலை இருக்குன்னா அதுக்கும் தனியாக ஒரு குச்சி வச்சுக்கிட்டு கூட நீங்கள் இப்போது இந்த துணியை எடுத்துகிட்டு போய் எங்கே போடணுமோ அங்கே போடலாம். துவைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பவுட்ரு போட்டுட்டு எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அது வேறு விஷயம். பட் நம்ம குளித்ததுக்கப்புறம் அந்த ஈர துணி இல்லாமல் திரும்ப நம்ம அலசாமல் அதை நம்ம தொட்டோம் அப்படின்னாலும் அசுத்தம். நம்ம பொதுவாக நம்ம பார்க்கலாம், கிராமங்கள்லேயும் சரி நகரத்துலேயும் சரி, இலவுக்கு போகிறோம், தீட்டுக்கு இலவுக்கு போயிட்டு வந்து என்ன பண்ணுறோம், அப்படியே டப்படப்படப்பட உள்ளே போயிடுவோமா? போக மாட்டோம். அப்படியே அந்த துணியை நம்ம வந்து குளிப்போம். குளிச்சுட்டு அந்த துணியை என்ன பண்ணுவோம், திரும்ப அந்த துணியை போட்டுக்குவோமா? போட மாட்டோம். இதெல்லாம் காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருந்த விஷயந்தான். இப்போவும் நிறைய செய்கிறோம். ஆனால் அது இளவுக்கு போனால் மட்டும்தான் செய்கிறோம். பட் தினசரி நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து இந்த உடல் இறப்புங்கிறது தினமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் நம்ம தூங்கி எழுந்ததுக்கப்புறம் சரீரம் பிணத்துக்கு சமமாக சொல்லப்படுது. அதனால் அது படுத்திருந்த இடத்தையும் அதோட அது பயன்படுத்தின துணி எல்லாத்தையுமே நம்ம தூய்மைப்படுத்துனதுக்கு அப்புறம் தான் அதை நம்ம திரும்ப நம்ம உடுத்திக்கணும். திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், வரோம், ஏற்கனவே நம்ம துவைச்சி காய வச்ச ட்ரெஸ்ஸை திரும்ப நம்ம உடுத்திக்கலாம். உடுத்தினதுக்கு முன்னால் நம்ம திலக்கு போடுறோம். நம்ம வந்து 13 இடங்களில் திலக்கு போடுறோம். பக்தர்கள் அதை செஞ்சால் ரொம்ப சிறந்தது. ஏன்னா அது வந்து கவச்சம்னு சொல்லப்படுது. இந்த 13 இடங்கிறது நம்ம இந்த சரீரத்துக்கான பாதுகாப்புக்காக நம்ம 13 இடங்களில் திலக்கப்படப்படுது. இந்த 13 இடத்துல திலக்கப்படும் போது ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம ஒவ்வொரு நாமத்தை சொல்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியும்? அது 13 இடத்துல நம்ம திலக்கு போடுறோம். 13 இடத்துக்கும் 13 பேர்கள் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? எங்கே கேசவாயனா எங்கே போடணும்? நெத்தியில் போடும்போது ஓம் கேசவாய நமக. அப்புறம் எங்கே கையில் இங்கே தொப்புளுக்கு மேலே ஓம் நாராயணாய நமக. அப்புறம் நெஞ்சுக்கிட்ட போடும்போது ஓம் மாதவாய நமக. அப்புறம் கோவிந்தாய நமக. அப்புறம் இங்கே போடும்போது ஓம் விஷ்ணுவே நமக. அப்புறம் கையில் போடும்போது திரிவிக்ரமாய நமக. அதுக்கப்புறம் ரிஷிகேஷவாய நமக. அதுக்கப்புறம் ஓம் வாமனாய நமக. அப்புறம் ஓம் ஸ்ரீதராய நமக. ஸ்ரீவிக்ராய நமக. அதுக்கப்புறம் பத்மநாபாய நமக. ஓம் ஸ்ரீதராய தாமோதராய நமக. அதுக்கப்புறம் உச்சியில் ஓம் வாசுதேவாய நமக. இந்த மாதிரி 12 இடங்களில் நம்ம வந்து திலகங்கள் இடுறதுனால இது கவச்ச குண்டலன்னு சொல்லப்படுது. நம்மளோட கவச்சன்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு நாமத்தையும் சொல்லி பண்ணதுனால ஒவ்வொரு புலனுக்கும் ஒவ்வொரு எஜமானர் இருக்காங்க. அவங்கள நம்ம வணங்குறதா சொல்லப்படுது. இதனால் நம்ம இப்போது நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிக்கலாம் போதும். அப்போ அது சுத்தம்னு சொல்கிறோம். இப்போ சில பேர் ரொம்ப ஒர்க்கு செஞ்சுட்டு மதியானத்தில் தான் தூங்கி எழுந்திரிக்கிறாங்க. அப்பயும் குளிக்கணுமா? அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. ஆக்சுவலி என்ன சாஸ்திரங்கள் நம்ம பக்தர்கள் என்ன பின்பற்றுறாங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்குள்ளே தூங்கிட்டு எழுந்திரிக்கிறாங்க அப்படின்னா அது அவ்வளோ பெரிய அசுத்தமாக கருதப்படுறதில்லை. அதே சமயம் நம்ம போய் சமைக்கிறவங்க, பூஜை பண்ணக்கூடியவங்க தூங்கினாலே குளிச்சு தான் ஆகணும்னு சொல்லப்படுது.
நம்ம அந்த மாதிரி செயல்கள் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குளிச்சுட்டு தான் போகணும். அதனால் பக்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தூங்க போகிறாங்க அப்படின்னாவே அவங்களோட துணியெல்லாம் அவுத்து வச்சுட்டு துண்டு கட்டிக்கிட்டு படுத்துருவாங்க. திரும்ப எழுந்ததுக்கப்புறம் அப்படியே குளிச்சுட்டு திரும்ப அதே துணியை கூட பயன்படுத்துவோம். திரும்ப நம்ம அப்படியே படுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப அந்த துணியை கூட நம்ம போட முடியாது. இதை ஒன்ஸ் வந்து இன்னும் தூய்மையான பிராமணர்களாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தூங்கினாங்க கூட அந்த ட்ரெஸ்ஸை அவுத்து வைக்கிறாங்க இல்லையா, அவுத்து வச்சாங்கன்னா கூட திரும்ப ஒன்ஸ் போட்டுட்டு திரும்ப அவுத்துட்டாங்கன்னாவே அசுத்தமாக கறந்து போயிடும். இந்த உடலை விட்டு திரும்ப அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சு திரும்ப அந்த ட்ரெஸ்ஸை கூட போடுறதே கிடையாது. அதையும் துவைச்சி தான் போட்டுட்டு புது துணி தான் போடுறாங்க. அது இன்னும் தூய்மையோட சிகரமாக சொல்லப்படும். இது எல்லா இடத்துலையுமே கடைபிடிப்பாங்க. இப்போ இமயமலையில் நம்ம பக்தர்கள் இருக்காங்கன்னா எப்படி வந்து கடைபிடிப்பாங்க? பக்தர்கள் எல்லா இடத்துலையும் இந்த நியமங்களை கடைபிடிக்கிறாங்க. அதே சமயம் ஒவ்வொருத்தவங்களோட சூழ்நிலை, காலங்கள், உடல், வாக்கு, இடம், பொருள், ஏவல் இருக்குது. நம்ம பார்க்கலாம். இப்போது வயசாகிடுச்சு, அவர் காலையில் 4 மணிக்கு எழுந்து அவர் பச்சை தண்ணியில் குளிக்கணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்திட்டங்கள் வந்து குறைக்கப்படுது. அவங்க குளிக்காமல் கூட உட்காந்து ஜெபம் பண்ணலாம். உடல் சரியில்லை அப்போ அவங்க குளிக்கணுமா அவசியம் கிடையாது, அவங்க குளிக்காமல் கூட ஜெபம் பண்ணலாம். இப்போ நம்ம இமயமலை இந்த மாதிரி ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பனி ஐஸ் மாதிரி இருக்க இடத்துல கூட அவங்க குளிக்கணுமானா சாஸ்திரங்கள் சொல்லி அந்த மாதிரி புனித ஸ்தலங்களில் அசுத்தங்கிறதுக்கு அங்கே அசுத்தமே குடி இருக்காதுன்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி தேசங்கள், ஏன்னா இது இமயமலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக லோகமாக கருதப்படுது. ஆன்மீக லோகங்கள் அப்படின்னா அங்கே அசுத்தங்கிறதே கிடையாது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அசுத்தங்கிறதே அங்கே அந்த அந்த இடமே அங்கே கிடையாது. அதனால் எல்லாமே புனிதமான இடம். அங்கே வந்து வைகுண்டத்தில் வந்து அசுத்தங்கிறதுக்கு வேலையே கிடையாது. அதனால் அங்கே குளிச்சு ஆகணுங்கிற அவசியமும் கிடையாது. நம்ம குளித்தாதான் தூய்மை அப்படிங்கிறதெல்லாம் எல்லா இடத்துக்கும் அது மாதிரி கிடையாது. இடம், பொருள், ஏவல் பார்க்கணும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா குளித்தா அங்கே தப்பா அப்படி கிடையாது. புனித நதிகள் அங்கே தான், அதுக்கு தான் ஓடின்னு இருக்கு. அங்கே எல்லா பக்தர்களும் குளிக்கிறாங்க, அவங்கள நியமங்களை வந்து கடைப்பிடிக்கிறாங்க. இப்போ தொடர்ந்து அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு அது குளிர் கூட தெரியறதில்லை. ஐஸ் தண்ணியில் காலையில் எழுந்துட்டு குளிக்கிறாங்க. பக்தர்கள் அதுவும் பண்ணின்னு தான் இருக்காங்க. துணியெல்லாம் வந்து நம்ம அந்த தூங்கிட்டு துவைச்சி போட முடியாது, உடனே காலையில். அதுதான் அதையும் அது பொறுத்துக்க வேண்டியது தான். நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி துணி எடுத்துகிட்டு போகணும். அப்படி இல்லையா நம்ம கசைக்கு போடணும். கசைக்கு போட்டு அது அங்கே காயறதுக்கு சிரமம் தான். அதை தான் உடுத்திக்கிறாங்க. நம்ம மலம் கழிச்சிட்டு உடனே நீங்கள் குளிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அது எப்போ இது பண்ணாலுமே அது பண்ணுவாங்க. நம்ம ஒன்றுக்கு போனோம் அப்படின்னா கை கால் கழுவணும். நம்ம மலம் கழிச்ச அப்படின்னா மொத்த உடலையும் கழுவணும். தூய்மை அப்படின்னா எங்கேயுமே பண்ணணும். அதுக்கு சௌகரியம் இல்லை அப்படிங்கும் போது அது இடம், பொருள், ஏவல் அதை பார்த்தா நம்ம பண்ணலாம். பப்ளிக் டாய்லெட் அந்த மாதிரி போகிற வரோம், வெளியில் ஹாஸ்டலில் போகிறப்ப அந்த வசதி கிடைக்காது. அதுதான் நம்ம வந்து தூய்மை இல்லாத விஷயங்கள், நம்ம தூய்மையான விஷயங்களை பற்றி பேசின்னு இருக்கோம். இதெல்லாம் தூய்மை இல்லாத விஷயங்கள். தூய்மை இல்லாத விஷயங்கள் நேரம், அதுக்கு நேரமே கிடையாது. நம்ம எப்போ வேணாலும் தூய்மைனா இதுதான். இப்போ நம்ம அது மாதிரி இருக்குன்னா இப்போ நம்ம தூய்மை இல்லைன்னு அர்த்தம். வெளியில் போனோம், இப்போ அது மாதிரி ஆயிடுச்சு, போயிட்டோம், நம்ம தூய்மை இல்லைன்னு அர்த்தம், அவ்வளோதான். நம்ம தூய்மை இல்லாத போது நம்மளோட உணர்வுகளே நம்ம பார்க்கலாம். நம்மளோட உணர்வுகளே வந்து ஒரு விழிப்புணர்வோடு செயல்படாது. அந்த சூழ்நிலையில் ஜபம் பண்ணலாமா? எஸ், ஹரிநாமம் சொல்கிறதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. ஏன்னா இது வந்து இந்த நாமங்கள் வந்து பார்த்திங்கன்னா புனிதமானது. ஏன் அப்படின்னா இந்த சரீரமே வந்து பார்த்திங்கன்னா புனிதமற்றது தான். இந்த சரீரமே எதால் செய்யப்பட்டிருக்கு? மொத்த சரீரமும் எதால் செய்யப்பட்டிருக்கு?
மலஞ்சாலத்தால் தான் நிரப்பப்பட்டிருக்கு. நம்ம ஜெபம் பண்ணுறோம், அதனால் தூய்மை அடைகிறோம். அதனால் ஹரிநாமம் சொல்கிறதுக்கு இது எதுவுமே அவசியம் கிடையாது, இது எந்த நியமமும் கிடையாது. அதுக்கு நீங்கள் ஹிமாலயாவில் போய் உட்காந்துக்கிட்டு நீங்கள் தூங்க தேவையில்லை, குளிக்க தேவையில்லை, பல்லு விளக்க தேவையில்லை, நேரத்துக்கு ட்ரெஸ்ஸு மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது. எப்போ நீங்கள் அந்த கிருஷ்ண உணர்வில் இருக்கீங்க, எப்போ தூய்மையான அந்த உணர்வில் இருக்குமோ அப்போது அந்த நபருக்கு அசுத்தங்கிறதுக்கே வேலை கிடையாது. ஆனால் நம்ம அந்த மாதிரி நிலையில் இல்லை. அதனால் நம்ம இந்த நியமங்களை கடைப்பிடிக்கிறது மூலிமா சாத்வீக குணத்தில் இருப்போம். சாத்வீக குணத்தில் வளர்த்துக்க நம்ம உணர்வுகளை வளர்த்துக்க முயற்சி பண்ணுவோம். எப்போ இதெல்லாம் கடைப்பிடிக்கிறோமோ அப்போ நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். நம்மளோட உணர்வுகள் மாற்றம் அடையும் போது சரீரத்தோட செயல்பாடே மாற்றம் அடையும், நம்மளோட செயல்பாடுகளும் மாற்றம் அடையும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப புனிதமாக இருக்கும். அந்த நபர் எதுக்காகவும் கலங்கவும் மாட்டார், ஏக்கப்படவும் மாட்டார், சந்தோஷமாக எப்போவுமே ஒரு உற்சாகத்தோடு அவர் செயல்பட்டு இருப்பார். அடுத்தது நம்ம திலக்கு போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னால் நம்ம ட்ரெஸ்ஸு போடணும். ட்ரெஸ்ஸு போட்டு திலக்கு போடுறோம். திலக்கு போடுறதுக்கப்புறம் அடுத்த வேளை உடனே நம்ம காட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நம்ம விவசாயம் பண்ணுறோம், விடிஞ்சிடுச்சு, நம்ம உடனே விவசாயம் தொடங்கணும் அப்படின்னா அது சொல்கிறாங்க, ஓகே நோ ப்ராப்ளம், பண்ணலாம், தப்பு கிடையாது. நம்மளோட தொழில் அந்த மாதிரி இருக்குன்னா ஓகே. ஆனால் பெட்டர் என்ன அப்படின்னா அந்த மாதிரி நம்ம போகணும் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் எழுந்துட்டு நம்ம வீட்டில் நம்ம வச்சுருக்க படங்களில் நம்ம தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம பூ புஷ்பங்கள் வச்சு நம்ம பண்ணக்கூடிய ஆரத்தி ஊதுபத்தி வச்சு புஷ்பங்கள் வச்சு நம்ம பகவானை நம்ம ஆராதனை பண்ணணும். ஆராதனை பண்ணிவிட்டு பொதுவாக எல்லா பக்தர்களுக்கும் ஒரே மாதிரி வேலை கிடையாது. ஒருவங்களுக்கு 9 மணிக்கு வேலை இருக்குது, ஒருத்தவங்களுக்கு 10 மணிக்கு வேலை இருக்குது, ஒருத்தங்களுக்கு 7 மணிக்கே வேலை இருக்குது, ஒருத்தங்களுக்கு சூரிய வெளிச்சம் வந்த உடனே வேலை இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட நிலைமைக்கு தகுந்த மாதிரி, அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹரிநாம ஜபம் பண்ணுறது. 8 மணிக்கு போகிறாரு அப்படின்னா 8 மணிக்கு முன்னால் உட்காந்து அவர் ஜபம் பண்ணணும். அதுக்கப்புறம் 10 மணிக்கு போகிறவராக இருந்தால் அவரும் ஜபத்தையும் முடிச்சுட்டு போகலாம். இல்லை வெளிச்சம் வந்த உடனே நான் விவசாயம் பண்ணணும், விவசாயம் அந்த நேரத்தில் தான் நம்மளால் அதிகமாக வேலை செய்ய முடியும்னா விவசாயம் பண்ணிவிட்டு அந்த பண்ணக்கூடிய ஜபத்தை திரும்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சாயங்காலத்துக்கு மேலே ஹரே கிருஷ்ணன் ஜபம் பண்ணுறது. இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம அமைச்சுக்கணும். இது ஆண் பெண் எல்லாத்துக்கும் ஒன்று தான். இதில் எந்த ஒரு மாற்று ஏற்பாடு தேவையில்லை. இதே நம்ம பின்பற்றிக்கிட்டு பெண்கள் அவங்க எழுந்த உடனே காலையில் இந்த வேலையை முடிச்சுட்டு உடனே சமையல் அறைக்கு போவாங்க. சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அவங்க ஜபம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம அன்றாடம் வேலையில் இது நம்மளோட முக்கியமான வேலை. காலையில் எழுந்த உடனே நம்ம தூய்மையான சிஸ்டம், இந்த தூய்மையான நிலையை நம்ம கந்த துணியாக இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவாங்க தமிழில் கசைக்கு போடணும். அதோட அர்த்தமே அதுதான். தமோ குணத்தில் இருக்கிறவங்களால இதை சகிச்சிக்கவே முடியாது. என்ன துணி துவைச்சி தான் போடணுமா, துவைக்காமல் போடக்கூடாது, ஏன் ஒரு நாள் கடை என்ன ஆகிட போகுது, நம்ம இருந்துட்டால் என்ன ஆகும், என்ன அதனால் என்ன பிரச்சனை வந்துடும், இதுக்கு நிறைய நம்ம கேட்கலாம். இதை கேட்குறத கூட நமக்கு சில பேர்த்துக்கு உற்சாகம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் எப்போ இந்த சாத்வீக குணத்துக்கு நம்ம வரமோ அப்போது நம்ம ஆன்மீக சிந்தனைகள்லேயும் நம்ம மேலே வர்றதுக்கு இதெல்லாம் உதவியாக இருக்கும். நான் ஆத்மா, நான் என்னோடய கடமை நித்தியமாக கிருஷ்ணருக்கு சேவை செய்கிறது அப்படிங்கிற உணர்வில் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அப்போது இந்த எந்த ஒரு சட்டத்திட்டங்களும் அந்த நபருக்கு கிடையாது. ஆனால் நம்ம அந்த மாதிரி நிலையில் இல்லை. அதனால் நமக்கு இந்த மாதிரி நியமங்கள் சட்டத்திட்டங்களை கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம கடைப்பிடிக்கணும். இன்றைக்கி இதோட நிறுத்திக்கலாம். நம்ம எது வரைக்கும் பார்த்துருக்கோம், திலக்கு போட்டு குளிச்சு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு பூஜையோட முடிச்சிருக்கோம். திரும்ப நம்ம அடுத்த வாரம் இன்னும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணன்.